என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அவரோட வீட்டில் பேய் இருக்கிறதா சந்தேகப்பட்டு ஜன்னல் கிட்ட ஒரு வீடியோ எடுத்திருக்காரு. அந்த வீடியோவில் உண்மையான பேய் ரெக்கார்டாக இருக்குது. இதை பார்த்துட்டு எனக்கு எடிட் பண்ணுறதுக்கே தோணலை. எனக்கு அவ்வளோ பயமாக இருந்தது. இருந்தாலும் இந்த வீடியோ நான் எடிட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இது அவரோட உண்மையான ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் கோஸ்ட் வீடியோ. நான் விக்கி. வெல்கம் பேக் டு த விக்கிபீடியா. வீடியோ ஆரம்பத்திலே சொல்லிடுறேன், அவர் எனக்கு சென்ட் பண்ண இந்த வீடியோவை எந்த கிளிப்ஸுமே கட் பண்ணாமல் அதை அப்படியே நான் வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இவரோட பேர் பிரவீன். இவருக்கு 28 வயசாகுது. இவர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஐடி ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ இவரோட வேலையை நைட் ஷிஃப்ட் மட்டும் தான். ஸோ என்ன பண்ணுவார்னா, நைட்லாம் வேலைக்கு போயிட்டு பகலில் வீட்டில் தூங்குவார். ஸோ மதியம் வரைக்கும் தூங்கிட்டு மறுபடியும் வீட்டில் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டில் வேலைக்கு திரும்பவும் போயிடுவார். இவர் ஒரு தனியாக இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸில் தான் வாடகைக்கு தங்கியிருக்காரு. அது வீடு நடுவில் இருக்கும், சுற்றியும் காம்பவுண்டுக்கு சின்ன இடம் இருக்கும், அதுக்கப்புறம் தான் அந்த காம்பவுண்டு வால் இருக்கும். ஸோ அந்த இடத்துல சில ஜன்னல்கள் பெருசாக இருக்கும். அவர் அந்த வீட்டுக்கு ரெண்ட்டுக்கு சில மாதங்கள் ரொம்ப நார்மலாக தான், எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிருக்கு. ஒரு நார்மலான வீடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் போயிருக்கு, எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் இது அவருக்கு ரொம்ப நாள் நீடிக்கவே இல்லை. ஒரு நாள் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு அதே நைட்டில் வீட்டுக்கு திரும்ப வராரு. அப்போ அவர் தூங்கிட்டு இருக்கும்போது அவர் யாரோ பார்த்துட்டு இருக்க மாதிரி, அவர் யாரோ நோட் பண்ணிட்டு இருக்க மாதிரி அவருக்குள்ள உள்ளுணர்வு ஏதோ தோண்டிக்கிட்டே இருக்குது. அதாவது நம்ம படுத்து தூங்கும்போது நமக்கு யாராவது பார்த்துட்டே இருந்தால், நம்ம வீட்டில் யாராவது பார்த்துட்டு இருந்தால் நமக்கு தோணுமில்ல, அந்த மாதிரி அந்த வீட்டில் யாருமே கிடையாது. இருந்தாலும் அவர் தூங்கும்பொழுது அவர் யாரோ பார்த்துட்டு இருக்க மாதிரி அவருக்கு தோணியிருக்கு. இது ஒரு நாள் 2 நாள் இல்லை, அன்னையிலேருந்து பல நாட்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருந்திருக்கு. பட் அன்னைக்கு தான் தடவை நடந்திருக்கு. அவரால் அப்போ தூங்கவே முடியல. ஏந்திரிச்சு ஜன்னலை பார்த்துருக்காரு. அப்போ அந்த கர்டன் துணி லைட்டாக விலகிருக்கு. அதுக்கு பின்னாடி யாரும் நிற்கிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு ஷேடோ, ஒரு நிழல் மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. அவர் டக்குன்னு ஏந்திரிச்சு போய் பார்த்துருக்காரு. அந்த சைடில் யாருமே நிற்கவே இல்லை. ஸோ அதே ஒரு பாதி தூக்கத்தோடைய திரும்பி படுத்து தூங்கியிருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு வாரம் மறுபடியும் நார்மல் தான். ஸோ அடுத்த வாரம் ஸ்டார்டிங்கில் அவர் வேலைக்கு போகிறதுக்காக நைட்டில் ரெடி ஆகிட்டு இருந்திருக்காரு. அப்போ அதே விண்டோ பக்கத்தில் யாரும் நிற்கிற மாதிரி ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கு. அதாவது ஒரு ஜன்னலில் துணி போட்டிருந்த துணிக்கு பின்னாடி யாரும் என்ன, அது ஒரு மாதிரி ஷேடோ மாதிரி கருப்பு கலர் நல்லா தெரியும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு. அந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் கண்டினியூஸாக அந்த விண்டோவை செக் பண்ணுறதும், அந்த விண்டோவில் ஏதாவது பிரச்சனை இருக்க தான் பார்க்குறதும், அந்த விண்டோ எப்பயுமே மூடி வைக்கணும்னு சொல்லிட்டு பல வேலைகளை அந்த விண்டோக்காக பார்த்துருக்காரு. ஏன்னா அங்கே நின்ன மாதிரி இருந்திருக்கு, அவரால் தூங்கவும் முடியல, அங்கே யாரும் நிற்கிற மாதிரி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் அந்த விண்டோக்காக பல வேலைகள் பார்த்துருக்காரு. அடுத்த வாரமே அவர் வீக் ஆஃப் எடுக்கிறாரு. ஸோ லீவ் போகிறாரு. லீவ் போட்டு அந்த இரவு வீட்டில் பெட்ரூமில் உட்காந்து மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அந்த இடத்துல அந்த ஜன்னல் இருக்குது. அவர் அப்படி யூஸ் பண்ணிட்டு சடனாக ஒரு ஃபேஸ், ஒரு வெள்ளை கலரில் ஒரு ஃபேஸ் மாதிரி ஒரு உருவம் சம்திங் அந்த ஜன்னல்கிட்ட தெரிஞ்சிருக்கு. அவர் ரொம்ப பயந்து போய் டக்குன்னு ஓடி போய் அங்கே பார்த்துருக்காரு. அந்த கட்டின் பின்னாடியும் அந்த ஜன்னலுக்கு பின்னாடி எதுவுமே கிடையாது. ஆனால் இவர் ஏன் இவ்வளோ பயந்துக்கிட்டோம், பயம் இல்லாமலும் இருக்காருன்னா, அந்த காம்பவுண்ட் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த காம்பவுண்டுக்கும் இந்த ஜன்னலுக்கு பார்த்திங்கன்னா, அந்த ஜன்னலுக்கு இடையில் ஒரு ஆள் கூட நிற்க முடியாது, அந்தளவுக்கு தான் சின்னதாக கேப் இருக்குது. அதனால தான் அவர் பயப்படுறாரு. அந்த இடத்துல முகம் தெரிகிற மாதிரி இருந்தாலோ, அப்படி இல்லைனா யாரும் நிற்கிற மாதிரி இருந்தாலோ அவர் அதுக்கு தான் ரொம்ப பயப்படுறாரு. நிற்க முடியாத இடத்துல ஒரு உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆனால் அன்றைக்கி மறுநாளே நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்தது. காலையில் அவர் எழுந்திரிச்சு பார்க்கும்பொழுது அந்த ஜன்னலுக்கு பார்த்திங்கன்னா, அந்த ஜன்னலில் சேரும் சகதியுமாக ஏகப்பட்டது இருந்திருக்கு. அது கையை வச்சு தடன மாதிரி கிடையாது. இந்த ப்ரஷ்ஷை வச்சு நம்ம பெயிண்ட் அடித்தா எப்படி இருக்குமோ, அதை சேரை அடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அதை பார்த்து ஒரு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டார். ஸோ அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி வேலைக்கும் போயிருக்காரு. அன்னையிலேருந்து கரெக்டாக 2 வாரம் கழித்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த நியூஸ் பேப்பர்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து அந்த ஜன்னல் முழுக்க ஒட்டி வச்சுருக்காரு. அந்த ஜன்னல் வழியாக பார்க்குற மாதிரி இருந்தால் தானே இந்த மாதிரி பிரச்சனை வரும், அதனால் அப்படி பிரச்சனையே வரக்கூடாதுன்னு அந்த ஜன்னல் முழுக்க வெறும் நியூஸ் பேப்பராக பசப்போட்டு ஒட்டி வச்சுட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் தான் இன்னும் பெரிய சம்பவமே நடந்தது. அன்னைக்குன்னு பார்த்து அவர் வீட்டில் மழை வந்தது. அந்த மழை தண்ணியில் அந்த எல்லா காகிதமே அப்படியே ஒரு மாதிரி தண்ணி பட்டு கிழிஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கிழிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அவர் திரும்ப ஒட்ட ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் மழை வந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ அவரால் ஒட்டி வைக்கவே முடியல. இதுக்கப்புறமும் இதை நார்மலாக எடுத்துக்கக்கூடாதுன்னு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, வீட்டுக்கு வெளியே சிசிடிவி கேமரா வச்சுருக்காரு. மொத்தம் 2 கேமரா வச்சுருக்காரு. ஒன்று வாசலை பார்த்து, இன்னொன்று அந்த காம்பவுண்ட் வாலுக்கு அந்த ஜன்னலுக்கு நடுவில் ஒரு சின்ன சந்தை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சந்தை பார்த்த மாதிரியும் வச்சுருக்காரு. இந்த கேமரா வச்சு கிட்டத்தட்ட ஒரு 8 நாள் இருக்கும். கரெக்டாக 9வது நாள் அந்த கேமராவை எடுத்து பார்க்குறாரு, என்ன வீடியோ ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு. அப்போ அவர் எடுத்து பார்த்தாரு. பார்த்திங்கன்னா அதுக்கு முந்தின நாளில் ஒரு வீடியோ ரெக்கார்ட் ஆகிருக்கு. அந்த ஜன்னல் பக்கத்தில் கரெக்டாக 2 செகண்டுக்கு ஒரு கருப்பான அது ஒரு உருவமாக இல்லை ஒரு ஆளான்னு தெரியல, பட் ஏதோ ஒரு மூவானமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறமா வீடியோ எதுவுமே ரெக்கார்ட் ஆகிற, அதுக்கப்புறம் கேமரா அப்படியே ஆஃப் ஆகிருக்கு. ஸோ அந்த வீட்டுக்கு முன்னாடி இந்த வாசலில் வச்சுற பார்த்திங்கன்னா அந்த ஒரு கேமரா மட்டும் தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்திருக்கு. மற்றபடி அந்த கேமரா ஆஃப் ஆகி போயிருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு அவருக்கு க்யூரியாசிட்டி இன்னும் ரொம்ப அதிகமாகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீட்டில் ஏதோ இருக்குது, அதை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காருன்னா, கேமராவை சரி பண்ணி திரும்பி எடுத்து அதே இடத்துல மாட்டியிருக்காரு.
கேமராவை மாட்டிட்டு அவர் நிறுத்தவே இல்லை. அன்னைக்கு முழுக்க வாசப்படியில் உட்காந்துருக்காரு. கரெக்டாக 3 மணி, 3:15, 3:20ன்னு சொல்லிட்டு 3:20 வரைக்குமே அந்த வாசலில் உட்காந்து என்ன தான் ரெக்கார்ட் ஆகுது, என்ன தான் அந்த சந்துக்குள்ளே வருதுன்னு பார்க்கறதுக்கு அங்கேயே உட்காந்துருக்காரு. அந்த 3:20க்கு மேலே அவரால் தூக்கம் அடக்க முடியல. ஸோ அவர் வீட்டுக்குள்ள போய் ரூமில் படுத்து தூங்கிட்டாரு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அந்த ஜன்னலுக்கு பார்த்தீங்களா, அந்த ஜன்னலில் யாரோ விரலை வச்சு சத்தம் கேட்டால் எப்படி இருக்குமோ, அதாவது விரலை வச்சு இப்படி தட்டினா ஒரு மாதிரி சின்னதாக ஒரு கண்ணாடி கிளாஸில் சத்தம் வரும்ல, அந்த மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. அவர் தூக்கம் கலைஞ்சு அப்படியே ஏந்திரிச்சிருக்காரு. ஏந்திரிச்ச பிறகும் அந்த தட்டுற சத்தம் நிற்கவே இல்லை. அவர் ரொம்ப மெதுவாக போய் அந்த கர்ட்டனை விலக்கி விட்டு பார்த்துருக்காரு. அந்த இடத்துல யாருமே இல்லை. ஸோ மறுபடியும் எல்லா லைட்டுமே போட்டுட்டு வீட்டுக்கு வெளியில் போய் பார்த்துருக்காரு. அங்கேயும் யாருமே இல்லை. அப்போ லைவ் கேமரா தன்னோட மொபைலில் செக் பண்ணி பார்த்துருக்காரு, அந்த சிசிடிவி கேமராவை. அதுலேயும் எதுவுமே பதிவாகவும் இல்லை. மறுபடியும் அந்த ஒரு ஃபுட்டேஜை பின்னாடி ஓட்டி விட்டு பார்த்துருக்காரு, ஏதாவது ரெக்கார்ட் ஆகிருக்கான்னு. அந்த சமயத்தில் அந்த சத்தம் கேட்டுச்சு பார்த்தீங்களா, அவர் எழுந்திரிச்சு வந்துட பார்த்தீங்களா, அந்த ஒரு டைமில் அந்த கேமரா ஒர்க் ஆகவே இல்லை. அந்த வீடியோவை அவர் வாசல் நின்று தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஆனால் இப்போ திரும்பவும் அவர் ரூமுக்குள்ளேருந்து அந்த தட்டுற சத்தம் கேட்டிருக்கு. அவர் தன்னோட மொபைல் கேமராவை ஆன் பண்ணிக்கிட்டு ரூமுக்குள்ளே போயிருக்காரு. ஸோ என்ன தான் இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக அவர் மெதுவாக ஆன் பண்ணிக்கிட்டு உள்ளே போகும்போது அந்த இடத்துல அந்த உருவம் நின்றுருக்கு. அவர் அந்த வீடியோ எனக்கு சென்ட் பண்ணும்போது நிஜமாக என்னடா இது பேய் தானா அப்படின்னு நான் பயந்துட்டேன். ஸோ அந்த ஒரு வீடியோவை நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு வாங்க. அந்த இரவு முழுக்க அவர் ரூமுக்குள்ளே வரவே இல்லை. ஹாலில் ஒரு கட்டில் இருக்கும், பழைய கட்டில், அதிலே படுத்து தூங்கிட்டார். மறுநாள் காலையில் அந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, அவர் எடுத்துடல, அதை ஓனருக்கு அமுச்சு விட்ருக்காரு. ஸோ ஓனர் அதை பார்த்துட்டு அவர் எந்த ரிப்ளையும் பண்ணவே இல்லை. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் ரூமுக்குள்ளே போயிருக்காரு. ரூமுக்குள்ளே போய் பார்த்தா அந்த கர்டைன்ஸ் எல்லாம் கீழே விழுந்து கிடந்திருக்கு. அந்த கர்டைன்ஸ்க்காக ஒரு கம்பி வச்சுருப்பா பண்ணிங்களா, அந்த கம்பியில் கழுண்டு அந்த கர்டைன்ஸ்லாம் கீழே விழுந்து கிடந்திருக்கு. அதை பார்த்தோன்னே அவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அந்த ஒரு நாளுக்கு அப்புறம் அவர் ஓனர்கிட்ட பேசிட்டு நான் சீக்கிரமாக வீடு காலி பண்ணி ஆகணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓனர் அட்வான்ஸ் தர லேட் ஆகுன்னு சொல்லியிருக்காரு. அவர் பாதி அட்வான்ஸ் மட்டும் வாங்கிட்டு அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டார். இப்போது அந்த வீட்டில் பேய் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது அவருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஏன்னா அவர் 2024 அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போயிட்டார். அதுக்கப்புறமா அந்த சைடே போகலையாமா. ஸோ அந்த வீட்டில் யாரும் இருக்காங்களா, அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கான்னு இன்ன வரைக்கும் நமக்கும் தெரியாது. அந்த வீட்டுக்கு காலி பண்ணிட்டு போகிறேன் அந்த பிரவீனுக்கும் தெரியாது. ஸோ தெரிஞ்ச ஒரே ஆள் அந்த ஹவுஸ் ஓனர் தான்.